திருமணிக்கு போ சார். நாங்க சாமாத்தா என் பேரு. நாங்க திருமணிக்கு வந்துக்கிறோம் சார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்தோம் சார். நெஞ்சு பீசிங்க சார். மாத்திரை சாப்பிட்டுங்கிற 1 வருஷமா இங்க மாத்திரை சாப்பிட்டனாலே எனக்கு ரொம்ப மூச்சு அடிக்குதுன்னு எங்க வீட்டுக்காரு, எங்க அம்மா, எங்க பையன் 3 பேர்கிட்ட வந்து சேர்த்தாங்க சார். இட்டுன்னு வந்து சேத்துல இருந்து கொஞ்சம் ஊசிலாம் போட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா பேசுறேன் சார். எல்லார்கிட்டையும் பேசுறேன். எங்க அக்கா எல்லாரும் வந்தாங்க. பேசி சாப்பிட்டு நல்லா அனுப்புறேன் சார். திங்கக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு சார். 5 மணிக்கு அன்னைக்கு பப்பு வச்சாங்க. பப்பு வச்சோடனே மூக்குல தண்ணி போகுதுன்னு நான் சொல்றேன் எங்க அக்காண்ட புடுங்கி போட்டு. ஆனா 2 வாட்டி மூக்குல மருந்து விட்டாங்க சார். எனக்கு மண்டிக்கு ஏறிச்சு. அவ்வளவுதான் சார். அதுல இருந்து சூழ்நிலையே இல்லை. திங்கக்கிழமை அன்னைக்கு ஃபுல்லா. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எனக்கு வாய் வரல, கை வரல, உடம்பு வரலன்னு சொல்றேன். கொஞ்சம் என்ன சொன்னாங்க, ஏந்து ஊசி போட்டு இவட்டா ஆயிடுச்சுக்கோ, நல்லா ஆயிடும்னு சொன்னாங்க சார். அப்புறம் எனக்கு சுத்தமா பார்வையே தெரியல சார். அது சொன்னா டாக்டர் சொன்னா எனக்கு தெரியாது, நீங்க அங்க போய் பாத்துக்கோங்க, பெரிய ஆபீஸுக்கு போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, சென்னைக்கு போங்க, அங்க பாத்துக்க சொல்றேன். ஆனா இன்ன வரையும் டாக்டர் வந்து எங்களை வந்து இன்ன வரையும் பெரிய டாக்டரும் சரி எந்த டாக்டருமே என்ன வந்து பார்க்கல. இன்னைக்கு காலைல வந்த டாக்டர் மட்டும்தான் உனக்கு சென்னைக்கு எழுதி தரேன் ஆனு சொன்னாங்க சார். எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எதுவுமே தெரியல சார். நல்லா இருந்த சார். இன்னைக்கு 3 நாளா எதுவுமே தெரியாத உட்காந்து நீ 3 நாள் ட்ரீட்மெண்டே எடுக்கல சார். எனக்கு கை வீங்கி போய்க்குது. அந்த ஊசி கூட எடுக்கல சார். இன்னைக்கு நான் 5 பேர் தான் சார் எடுத்தாங்க என்ன. எங்களுக்கு எதுவுமே இல்ல சார். எங்களுக்கு நாங்க வெளியே கூட போய் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு காசு பணம் எதுவுமே இல்ல சார். எனக்கு கண்ணு மட்டும் வர வைங்க சார். நாங்க வேற எதுவுமே கேட்கல சார்.